அந்த மிஷின் வைக்கணும் காஞ்சாதான் வந்துருக்கான். இன்று இளைஞரணி கனவு கண்ணி நடிகர் ஸ்ரேயா அவர்கள் அணிகிறோம். வணக்கம் சென்னை. I'm here for all the love you've all given me. Creativity should not be restricted for any reason, and I think we all are Indian first before anything else. Thank you. அடுத்தபடியாக பத்திரிகை தொடர்பாளர் திரு நெல்லை சுந்தரராஜ் அவர் பேசுவார். மேடையில் வீட்டிற்கும் திரையுலக கலைஞர்களே, இந்த உண்ணாவிரதத்திற்காக வெயிலிலே நின்று கொண்டு எங்களுக்காக இந்த உங்களையே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற திரையுலகமே திறந்து வந்து இப்படி உண்ணாவிரதத்தில் இருப்பதைக் கண்டு நமது தமிழக அரசு நிச்சயம் இதற்காக சிபார்சு செய்வார்கள். அது மட்டுமல்லாமல் மத்திய அரசு சிபார்சு செய்ய வேண்டும் என்று நாம் திரையுலகமே நாம் வேண்டுகோள் விடுத்து இதற்கு வெற்றி பெற நாம் வழிவகை செய்ய வேண்டும். இந்த உண்ணாவிரதம் வெற்றி பெற எங்கள் அனைவரது வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக நடிகர் சிவநாதன் முடிக்க பேசுவார். இங்கே அமர்ந்திருக்கின்ற கலை குடும்பத்தைச் சேர்ந்த அத்துணை பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஒட்டுமொத்த கலை உலகத்தில் இருக்கின்ற டெக்னீஷியன்ஸ்ல இருந்து எத்தனை பேரும் முதல்ல இருந்து முடிவு வரைக்கும், அதாவது A to Z அத்தனை பேரும் கலந்துகிட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி. ஏங்க எல்லாருக்கும் சுகருங்க, எல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறோம். எங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து பாருங்க எப்படி எப்படிலாம் நாங்க இருப்போம்ட்டு. உண்ணாவிரதம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இந்த உண்ணாவிரதம் இருக்கிற நிகழ்ச்சியை உலகமே உத்து பார்த்துக்கிட்டு இருக்கு. அதாவது இங்க இருக்கிறவங்க எல்லாம் பெரிய பெரியவங்க, பல பாஷையில் இருக்காங்க, பல இது நடிச்சிருக்காங்க. நான் எனக்கு சம்பந்தப்பட்ட ஒரே ஒரு நிகழ்ச்சியை சொல்ல ஆசைப்படுறேன். நான் சினிமா உலகத்துக்கு வந்தது 98ல், 2000 எனக்கு வந்து கர்நாடகாவில் ஒரு படத்தில் நடிக்க வாய்ப்பு கூப்பிட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாது, புதுசு போயிட்டேன். படத்தில் நடிச்சேன். But I just feel we all are Indians, and it's important to be Indian first, and then Tamil and Telugu or Kannada. It's very important to understand that you belong to one country, and creativity should not be restricted. You can't restrict creativity. It's out there to connect people, not to disconnect people. Thank you. குடும்பத்துல எந்த பாசையா இருந்தாலும் அங்க இருக்கிற கலைஞர்கள் எனக்கு எப்படி ஒத்துழைச்சு கொடுத்தாருங்கிறது சொல்ல வர்றேன். அதாவது தேவையே இல்லாத சில அரசியல்வாதிகள் சில கைகுலிகளை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறதுக்கு இது ஒரு முன் உதாரணமா சத்தியமா என் வாழ்க்கையில 2000 நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றீங்க. ஏன்னா இங்க வந்து எல்லா பாஷையில உள்ளவங்க, ஐயா பெரியவங்க எல்லாம் இருக்காங்க. ரஜினிகாந்த் சார் இருக்காரு, கமல் சார் இருக்காரு, எவ்வளவோ எல்லா விதமான முன்னணி நடிகர்கள் எல்லாம் இருக்காங்க. எல்லா சகோதரர்கள், அவர்கள் குடும்பத்தில் நான் உறுப்பினர். சத்தியமா என் வாழ்க்கையில நடந்த ஒரு சின்ன சம்பவம். நடிக்கிறாங்களேன்னு கூப்பிட்டேன். போன உடனே படத்துல நடிச்சுட்டு பணமே கொடுக்கல, எனக்கு ஷூட்டிங் கூப்பிடல. போய் நடிகர் சொன்னேன். அப்ப நடிச்சுட்டு காமெடி நடிகர் எனக்கு ஒரு உடம்பு சரியா போச்சு. அந்த காமெடி நடிகர்கள் தான் அழைச்சிட்டு போய் என் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் வச்சு வைத்தியம் பார்த்து கொண்டு வந்து ரூம்ல விட்டாங்க. விட்டுட்டு என்னங்க காரணம்னு கேட்டேன். அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க அவங்க பாஷை தெரியாது. எனக்கு தமிழை தவிர எதுவுமே தெரியாதியா,
என்னன்னு ப்ரொடியூசர்கிட்ட கேட்டா, நீ ஊருக்கு போய் பணத்தை அனுப்பி வைக்கிறேன்னாரு. என்னையா 10 நாளா உட்காந்துருக்கிறேன், ஊருக்கு போய் அனுப்பி வைக்கிறேன், எனக்கு 30,000 ரூபாய் பணம் தரணும், என்னையா சொல்றேன் அப்படின்னு. சரி ரூம்ல ஏற வர்றேன் அப்படின்ட்டாப்ல. இந்த விஷயத்தை போய் நீங்க வந்து அந்த விஷ்ணுவர்தன் அவர்தான் கதாநாயகன் படத்துக்கு அவர்கிட்ட சொல்லுங்கன்னாரு. நேரா போன ஷூட்டிங்ல, ஐயா சார் இந்த மாதிரி அப்படின்னு, அப்படியா சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. அதாவது எனக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனையை தமிழ் நடிகை ஒண்ணுமே தெரியாதவன் அங்க போய் நான் இருந்தப்ப ஒரு நடந்த சம்பவம். அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணாரு, ஒரு 10 பேரை கூட்டிட்டு ரூமுக்கு வந்தாரு. ரூமுக்கு வந்து கதை சாத்திட்டு என்ன மிரட்ட ஆரம்பிச்சாரு. அப்ப நான் சொன்னேன், யாருன்னு தெரியுமாயா, நானு மொத்த தேவை, நான் வந்து இருக்கிற 10 பேர்ல 5 பேர் அடிச்சு கொள்வேன், நான் ஜாக ரெடியா இருக்கிறேன். நானே போய் ரூம் கதை தாப்போட்டேன், சினிமாவில் நடக்கிற சம்பவம் மாதிரி. ஆனால் 10,000 ரூபாய் கையில் எல்லாரும் வெளியே போச்சு. அந்த ப்ரொடியூசர் காலில் விழுந்துட்டான். காலில் விழுந்து ஐயா மன்னிச்சிங்க தெரியா போச்சு நான் சொல்றேன்ட்டு. அப்புறம் போனா போயிட்டு போய் சார்ட்டு சொல்லிட்டு திரும்பி வந்தேன். அதாவது வீர தீரங்கிறது வந்து நமக்கு தமிழுக்கு வந்து தனித்து